நூல் அருந்த பொம்மை சிறுகதை. ஆசிரியர் ரங்கநாயகி அவர்கள். சௌமியா, நம் காதல் கனவில் மலர்ந்த புஷ்பம். அதன் மனம் இதயத்தை குளிர்விக்கும் தென்றல். சேகர் அவளுக்கு முதலில் எழுதிய கடிதத்தின் ஆரம்பத்தில் வடித்து இருந்த கவிதை ரசம் மிகுந்த வரிகளை திரும்ப திரும்ப படித்தாள் சௌமியா. இன்னும் 4 தினங்களில் சேகருக்கு 2ஆம் கல்யாணம். அழகான மலர், இனிமையான கவிதை என்றெல்லாம் வர்ணித்து சௌமியாவின் மனதை ஆட்கொண்டு மணந்து கொண்டவன் இன்று எல்லாவற்றையும் கலையும் கனவாய், மழையில்லா மேகமாய் மாற்றிவிட்டு சின்ன மலர், சிறப்பான சங்கீதம் என்று வர்ணிக்கத்தானோ என்னவோ இன்னொருத்தியை கைப்பிடிக்க தொடங்கிவிட்டான். பாவம் அந்த பெண். சேகரது வார்த்தைகளெல்லாம் கானல் நீர் போன்றவை. அவைகளுக்கு அர்த்தமே கிடையாது. பெற்றவளின் கைகளால் ஆட்டப்படும் ஒரு பொம்மலாட்ட பொம்மைதான் அவன் என்று அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான். அம்மா, அம்மா, வாசல்ல ஐஸ் வந்திருக்கு, வாங்கித்தரியா? குழந்தை அனிதா ஓடி வரவும் சௌமியா தன் நினைவுகளிலிருந்து மீண்டாள். இதோ பார் அனித், இந்த வெயில்ல ஐஸ் சாப்பிட்டா திடீர்னு குளுமை பண்ணி ஜுரம் வந்துவிடும். வாசல்ல சாத்துக்குடி போனா கூப்பிடு, நான் ஜூஸ் பண்ணித்தரேன் என்றாள் சௌமியா. போமா, நீ எப்பவுமே இப்படித்தான் என்று சற்று அடம் பிடித்துவிட்டு அனிதா விளையாடப் போனாள். சேகருடன் வாழ்ந்த 3 ஆண்டு இல்லற வாழ்க்கையின் ஒரே தடயம்தான் அனிதா. பழைய நினைவுகளின் நீரோட்டம். திருநெல்வேலி தாலுகாவில் ஒரு கிராமத்தில் கணவன் விட்டு போன சொற்ப நிலபுலன்களை பார்த்து கொண்டு அவளுடைய தாய் தங்கியிருந்தாள். சௌமியாவுக்கு சென்னை போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸில் வேலை. வேலை பார்க்கும் பெண்களுக்கான ஒரு இல்லத்தில் தங்கியிருந்தாள். அவள் தங்கியிருந்த இடத்துக்கு 4 தெருக்கள் தள்ளி சேகர் தன் தாயுடன் வசித்து வந்தான். இருவரும் குறிப்பிட்ட பஸ்ஸில் தினமும் ஏறுவர். புன்முறுவல் பரிச்சயமாய், சம்பாஷணையாய், சிநேகமாய், பிணைப்பாய், காதலாய் கனிந்தது. சேகருக்கு தீட்சண்யமான அறிவு, பிஇ படித்த 4 இலக்க சம்பளம், கவர்ச்சிகரமான உருவம், பெண்களை ஈர்க்கும் கம்பீரம். அவனுடன் பழகின பிறகு சௌமியா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாள். தாயிடம் அதீதமான ஈடுபாடு அவனுக்கு. சேகருக்கு ஒரு வயதாக இருக்கும் பொழுது பொறுப்புகளை அவனுடைய தாயின் தலையிலே கட்டிவிட்டு தந்தை மறைந்து விட்டாராம். தனித்து நின்று அவனை ஆளாக்கி பிஇ வரையிலும் படிக்க வைத்து அவன் நிலையாக காலூன்றி கொள்ள தாய் வழிவகுத்து தந்தாள் என்பதில் தாயின் மேல் அவனுக்கு அளவிட முடியாத பாசம், பக்தி. அந்த பாசம் வெறித்தனமானதும் கூட என்ற உண்மை அவனை மணந்து கொண்ட பிறகுதான் சௌமியாவுக்கு புரிந்தது. தன்னை கேளாமல் அவனாக தேர்ந்தெடுத்து நேசித்து மணந்து கொண்டு இருக்கிறான் என்ற நினைப்பு சேகரின் தாயின் மனதிலே ஒரு பேர் அதிர்ச்சியை தோற்றுவித்திருக்க வேண்டும். இளம் வயதிலேயே கணவனை பறிகொடுத்துவிட்டு கணவனின் சாயல்களை மகனிடம் கண்டுதான் இந்த உலகில் வாழ்வதன் அர்த்தமே இருக்கிறது என்று இருந்தவள் அந்த தாய். மகன்தான் என்று வாழ்ந்து இறந்தவளுக்கு மகன் தானாகவே ஒரு பெண்ணிடம் உளமார்ந்து பிடிப்பை தோற்றுவித்து கொண்டுள்ளான் என்கின்ற உண்மை உள்காயத்தை உண்டாக்கிவிட்டிருக்க வேண்டும். ஆயிரம் கனவுகளுடன் கணவன் வீட்டில் அடியெடுத்து வைத்த சௌமியாவுக்கு சில தினங்களுக்குள்ளாகவே எல்லாமே ஒரு கானல் நீர் என்று புரிந்தது. வேலைக்கு போகிறவள் என்பதை பற்றி துளி கூட நினைக்காமல் அவளை ஒரு செக்கு மாடு போல வேலை வாங்குவதில் சேகரின் தாய்க்கு ஒரு தனி சுகம். சின்ன சின்ன சச்சரவுகள் படர்ந்து சண்டையாக, மனப்பிளவாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தன. மகன் தன்னைத்தான் ஆதரிப்பான் என்கின்ற தைரியத்தில் சேகரின் தாயின் கோணல் மனம் மேலும் மேலும் விகாரம் அடையத் தொடங்கிற்று. சௌமியாவுக்கு வெகு விரைவிலேயே தன் மாமியாரின் வக்கர போக்குக்கான அடிப்படை காம்ப்ளெக்ஸ் புரிந்தது. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? உயர் படிப்பு இறந்தும் மனைவியின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத ஜடமாக சேகர் இருந்தானே. இத்தனைக்கும் நடுவிலே அனிதா பிறந்தாள். விரிசல் கூடிற்றே தவிர குறையவில்லை. சௌமியா வாசலில் வந்து இப்படி நிற்கிறாள். இவனை பார்க்கிறாள், அவனை பார்த்து சிரிக்கிறாள் என்கின்ற ரீதியில் சேகரின் தாய் பேச ஆரம்பித்த சமயத்தில் அவனும் தாயை சற்றும் கண்டிக்காமல்
சௌமியாவை நீதி விசாரணை செய்ய ஆரம்பித்த பொழுது ஒரு தோளிலே குழந்தையும் இன்னொரு கையிலே தன்னுடையதும் குழந்தையுடையதுமான துணிமணிகள் உள்பட்ட பெட்டியை எடுத்துக்கொண்டு படி இறங்கினாள் சௌமியா. கிராமத்திலிருந்து தாயை வரவழைத்து தனியாக குடித்தனம் ஆரம்பித்தாள். விவாகரத்து நோட்டீஸ், வழக்கு, குழந்தை தன்னிடம் இருக்க வேண்டும் என்ற வாக்குவாதம். இப்படி தாயின் பேச்சை கேட்டு ஆட்டம் ஆடினான் சேகர். விவாகரத்தோடு குழந்தை அவளிடம்தான் இருக்க வேண்டும் என்றும் அவள் தானே சம்பாதிப்பதால் குழந்தையின் ஜீவனத்துக்கு மட்டும் அவன் பணம் அளிக்க வேண்டும் என்றும் கோர்ட் தீர்ப்பு கூறியது. நிம்மதியாக ஏற்றுக்கொண்டாள். அம்மா, சாத்துக்குடி வந்திருக்கு. அனிதா மறுபடியும் ஓடி வரவும் சௌமியா வாசலுக்கு போய் பேரம் பேசி சாத்துக்குடி வாங்கி ஜூஸ் பிழிந்து அனிதாவுக்கு கொடுத்தாள். சந்தோஷத்துடன் அனிதா விளையாட போனாள். சமையல் கட்டை கவனிக்கலாம் என்று சௌமியா உள்ளே போன சமயத்தில் தான் காலிங் பெல் சத்தம் கேட்டது. வெளியில் வந்தவள் ஒரு கணம் திகைத்து நின்றுவிட்டாள். சேகர் தான் வந்திருந்தான். என்ன விஷயம் என்று கேட்கின்ற பாவனையில் அவனது முகத்தையே பார்த்தாள். சௌமியா, அம்மாவுக்கு சீரியஸாக இருக்கு, தட்டு தடுமாறி சொன்னான் சேகர். அப்படியா? என்ன உடம்பு? நேற்று ராத்திரி திடீர்னு ஹார்ட் அட்டாக், புழுவா துடிச்சிட்டா. நர்சிங் ஹோமில் சேர்த்துருக்கேன். 1 மணிக்கு முன்னால் தான் நினைவு வந்தது. ஆனாலும் இன்னைக்கு ராத்திரி தாண்டினா தான் நிச்சயமாக சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். நினைப்பு வந்ததிலிருந்து உன்னை பார்க்கணும், பேசணும்னு துடிச்சுண்டு இருக்கா. தயவு செஞ்சு வரியா? சேகரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கண்ணை தொடச்சிக்கோங்க, இதோ வந்துடுறேன் என்று சௌமியா சொல்லுவதற்கும் சௌமியாவின் தாய் வெளியிலிருந்து வருவதற்கும் சரியாக இருந்தது. சேகரை பார்த்ததும் அவளுக்கும் திகைப்ப. அம்மா, எங்கள் மாமியாருக்கு உடம்புக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காம். என்னை பார்க்கணும்னு சொன்னாங்களாம். அனிதாவை பார்த்துக்கோ, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் என்று தாயிடம் சொன்ன பொழுது சேகரின் தாயை மாமியார் என்று அழைப்பது எந்த விதத்தில் சரியானது என்கின்ற நினைப்பு அவளுக்குள் ஒரு சிறு நகைப்பை உண்டாக்கியது. சௌமியாவை கண்டதும் சேகரின் தாய் மலங்க மலங்க கண்ணீர் வடித்தாள். சௌமியாவின் கைகளை தன் கைகளுடன் பிணைத்து கொண்டு அருகில் உட்காரச் சொன்னாள். சௌமியா, உனக்கு துரோகம் செஞ்சிட்டேம்மா. நல்ல காலம், தெய்வம் இந்த சமயத்திலையாவது என் கண்ணை திறந்தது. நான் பிழைக்க மாட்டேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உன்னை தள்ளி வைக்க சொல்லிட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முனைஞ்சேனே. எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் தகும். நான் போயிட்டேன்னா கல்யாணம் நின்னுடும். சேகரோட சேர்ந்து என் காரியங்களை பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணிடு கேவினாள். உடம்பை அலட்டிக்காதீங்கோ. அவசியம்னு வந்தா உங்கள் ஆசைக்கு குறை வைக்கவே மாட்டேன். ஓய்வெடுத்துக்கோங்க என்றாள் சௌமியா. அன்று இரவு நள்ளிரவு 1:30 மணிக்கு சேகரின் தாய் போய் சேர்ந்தாள். கதறி கதறி ஆஸ்பத்திரியையே 2 படுத்திவிட்டான் சேகர். இது மாதிரியான ஒரு மகனை கண்டு எல்லோருக்கும் மிகவும் ஆச்சரியம்தான். அவனை சிறிது சிறிதாக சமாதானப்படுத்தினாள் சௌமியா. தாயின் அந்திம காரியங்கள் செய்யும் தருணம் வந்த பொழுது ஏதோ கேள்விக்குறியுடன் சேகர் சௌமியாவை நோக்கினான். கோர்ட்டில் நீங்களும் நானும் கணவனும் மனைவியும் இல்லைன்னு சொல்லிவிட்டா கூட அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து வேத மந்திரங்களோட நீங்கள் என் கழுத்தில் கட்டின திருமாங்கல்யம் இன்னும் அப்படியே என் கழுத்தில் தான் இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் சேர்ந்து வாழலைன்னா கூட நீங்கள் எப்போவுமே என் கணவர் தான் என்றாள் சௌமியா. பணத்தை வாரி இறைத்து தாயின் அந்திம காரியங்களை சேகர் செய்தான். அன்றாடம் தன் பங்கு முடிந்ததும் இரவு தங்க தன் வீட்டுக்கு சௌமியா திரும்பி விடுவாள். நாட்கள் ஓட்டத்தின் ரசவாத மகிமையில் சேகர் மனது தேறி வந்தான். எல்லாம் முடிந்தது. அப்போ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன், நான் போறேன் என்றாள் சௌமியா. சௌமியா, அவசியம் நீ போகணுமா? என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் கெட்ட கனவா மறந்துட. சாகரச்ச கூட அம்மா இனிமே நீயும் நானும் மறுபடியும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு போய் சேர்ந்தா. உன்கிட்ட கூட சொன்னாலே, எனக்குன்னு இல்லாவிட்டா கூட அம்மாவோட கடைசி அபிலாஷையை நிறைவேற்றக்கூடாதா? என்ன வேணா மன்னிக்க வேண்டாம் என்றான் சேகர். அம்மா அம்மா அம்மா, எப்போ பார்த்தாலும் இதே தானா? என்ன ஆண் பிள்ளை நீங்க?
ஆண் பிள்ளைனா பௌருஷம் இருக்கணும்னு சொல்லலை, சுய சிந்தனை, தனக்கான அபிலாஷைகள், ஆசா பாசங்கள்னு வேண்டாமா? முதுகெலும்போ சுய சிந்தனையோ இல்லாத உங்களை போன்ற ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணமும் மனைவியும் குடும்பமும் ஒரு கேடா? அம்மா ஆளாக்கினா என்கின்ற ஒரே காரணத்துக்காக பெண்டாட்டிய கிள்ளுக்கீரையாக்கி அம்மா சொல்லிவிட்டாங்கங்கிறதுக்காக அவளோட கேரக்டரையே சந்தேகிக்கிறது, அம்மா சொல்லிவிட்டாங்கங்கிறதுனால விவாகரத்து பண்ணவும் துணியறத, பெத்த குழந்தைய கூட பார்க்கணும்னு தோணாம கல் தூணா இருக்கிறது. சி, நீங்கள் என்ன ஆண் பிள்ளை? இப்போவும் தான் என்ன, அம்மா சாகரச்ச கேட்டுக்கொண்டாள்ங்கிறதுனால என்னோட வந்து குடும்பம் நடத்துன்னு கேட்குறேளே, எனக்கு அவமானமாக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், என்னைக்கு இவ என் மனைவி இல்லை என்று பிரியணும்னு கோர்ட்டில் போய் நின்னீங்களோ அன்னைக்கே இனிமே உங்களோட சேர்ந்து வாழணும்னு இருந்த ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே தூள் தூளாக நொறுங்கிடுத்த. என்ன பண்ணினாலும் இனிமே அது ஒட்டாது. விட்ட குறை தொட்ட குறை என்பாளே, அது மாதிரி சாகர நிலையில் இருக்கிறப்ப உங்கள் அம்மா கண்ணீர் மல்க கேட்டுக்கிட்டாங்களேங்கிறதுக்காக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களோட கூட இருந்து காரியங்களை நடத்தி கொடுத்தேன். இனிமே உங்கள் பாதை வேற, என் பாதை வேற. கழுத்தில் தொங்குற திரு மாங்கல்யமும் புடவை தலைப்பை பிடிச்சோண்டு என் பின்னால் அலையிற அனிதாவும் தான் என்னோட பிடிப்புகள். நான் வரேன். ஆத்திரமும் அழுகையும் பீரிட்டு வர மூச்சிறைக்க வார்த்தைகளை கொட்டிவிட்டு அனிதாவை தூக்கி கொண்டு போனாள் சௌமியா. பேய் அறைந்தார் போல நின்றான் ஸ்ரீகர். அன்பானவர்களை, ரங்கநாயகி அவர்கள் எழுதிய நூல் அருந்த பொம்மை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.